தமிழ்நாடு அரசு நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறையில வந்து அலுவலக உதவியாளர் வேலைய வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனன்ட்டான ஜாப் தான். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எழுத படித்து தெரிஞ்சவங்கலேருந்து 10த், +2, டிப்ளமோ, டிகிரி நீங்க எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19/7/2025 அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலரில் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. பழனி கோவில்லையும் கொடுத்துருக்காங்க, அண்டு சென்னையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அந்த காலி பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா, சென்னை 26 வடபழனி அருள்மிகு சுவாமி கோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20/6/2025 19/7/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஈவினிங் அதாவது மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேண்டுகோள் வந்து எடுத்திருக்காங்க. இதில் என்னென்ன பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எழுத்தாளர் அதாவது ரைட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்றிருந்தாலும், அதாவது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 15,700 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் 50,000 வரைக்கும் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அலுவலக உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதி வந்து ஏதாவது நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 11,600 உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு மடப்பள்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அற நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கத்துக்கு ஏற்ப நோய் வேதியை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும், அதாவது தயாரிக்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 11,600 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் காவலர் மற்றும் திருவழகு வந்து இந்த 2 வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2 பதவிக்கும். அண்டு இதில் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலும் போதும், உங்களுக்கான எந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் வந்து எல்லாமே கிடைக்கும். அண்டு விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/7/2025 அன்னைக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி, வயது வரம்பு, இந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பெயரை வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் வந்து பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய முகவரி வித் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு பின்கோடோட என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய புகைப்படம் இப்போ ரீசெண்டாக என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதி
தகுதி, உங்கள் கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அண்டு தொலைபேசி எண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பேர், நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அண்டு மருத்துவ சான்றிதழ், அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆனால் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சாகணும். எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம், நாள் எல்லாமே நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய விண்ணப்பதாரன் கையொப்பம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இணைப்புகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசி மார்க் ஷீட்டை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழோட சர்டிஃபிகேட்டு அண்டு குடும்ப அட்டையோட சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் சர்டிஃபிகேட்டு அண்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 25 ஸ்டாம்ப் வந்து நீங்கள் இதில் வந்து ஓட்டுற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினலெலாம் வைக்கக்கூடாது. ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் படித்து வந்து பார்த்துக்கோங்க. சில பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு அஞ்சலில் ஒப்புதல் அடிப்படையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த நிபந்தனைக்கப்பட்ட கடைசி தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் வர்ற அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த அட்ரஸில் நீங்கள் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.